இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இதை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள். அது விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் வாழ்ந்த சோரங்களே, மாதத்தின் முதலாம் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவருடைய பலிவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது கன்னியும் மறை வல்லுநருமான குழந்தை இயேசுவினுடைய புனித திரேசா உடைய விழாவை திரு அவை நினைவு கூர்ந்து மன்றாடுகின்றது. சிறந்த ஒரு புனிதியாக திரு அவை நமக்கு அந்த புனித திரேசாவை தந்திருக்கின்றது. 1873 ஆண்டு பிரான்சிலே பிறந்த இந்த சகோதரி கார்மேல் சபையிலே தன்னை ஈடுபடுத்தி எளிமையான ஒரு வாழ்க்கை, சபதவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிறரன்பு பணிபுரிகின்ற நல்ல வாழ்வை வாழ்ந்திருக்கிறார். அந்த மடத்துக்குள்ளே இருந்து அவர் பயிற்றுனராகவும் பணிபுரிந்திருக்கிறார். 1897 ஆண்டு அவருடைய 24வது வயதிலே அவர் இறைவனடி சேர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இந்த புனிதியை திரு அவை நமக்கு வேதபோத நாடுகளின் பாதுகாவலி என்றும் இலங்கைக்கும் அது தந்திருக்கின்றது. எனவே இந்த புனிதையுடைய முன்மாதிரியை, எளிமையான வாழ்வை, இறை பெற்றுள்ள வாழ்வை நாமும் பின்பற்றி வாழ இந்த புனிதையினூடாக இறைவனை பார்த்து மன்றாடிக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியோடு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சம்மதியே தந்தையும் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித திரேசாவின் சிறிய வழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10 தொடக்கம் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள்.
மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக ஆண்டவரே என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானே. அவர்களை ஒருபோதும் நீ நினைப்பதில்லை. அவர்களும் அது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆண்டவரே
தந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதலாம் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை நாங்கள் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டு இந்த அந்தோனியார் ஆலயத்திலே திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றோம். இந்த அந்தோனியாரை நாங்கள் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்தாலும் அதற்கப்பாலே திரு அவை என்று ஒரு பெரிய ஒரு புனிதையுடைய விழாவை சிறப்பாக நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றது. இன்றைய இந்த விழாவானது குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவுடைய விழாவானது இலங்கை திரு அவைக்கு ஒரு பெருவிழாவாகவும் அமைந்திருக்கின்றது. வேத போதக அல்ல மறை பரப்பு நாடுகளின் பாதுகாவலி என்று இந்த குழந்தை இயேசுவின் புனித தெரேசாள் சிந்த ராணி என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார். இந்த விழாவை இன்ற நாளிலே நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த புனிதை தன்னுடைய வாழ்விலே 24 வருடங்கள் தான் இந்த உலகிலே வாழ்ந்தவர். தன்னை அப்போஸ்தலிக்க கார்மேல் சபையில் இணைத்து என்புருக்கி நோய் அவை பீடித்திருந்த நிலையிலும் அதை இறைவனுடைய மகிமைக்காக முழுவதுமாக தாங்கிக் கொண்டு தனக்கு அந்த மடத்துக்குள்ளே தரப்பட்ட சாதாரணமான எளிமையான பணியை மீண்டும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே சிலவள்ளி உடல் கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் ஏற்பட்ட போதும் அவை ஏனைய சகோதரிகள் விளங்கி கொள்ளாத நிலையிலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக தாங்கிக் கொண்டு தன்னுடைய பணியை சுபத்தாலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்வாலும் போதனையாலும் தன்னுடைய வாழ்வை குறுகிய காலத்திலே ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்து முடித்த ஒரு பெரிய ஒரு அழகான புனிதையாக இந்த குழந்தை இயேசுவின் புனித திரேசாள் எங்களுக்கு வழங்குகின்றாள். அவருடைய வாழ்வில் இருந்தது எளிமையும் சபமும். இந்த இளம் பராயத்திலே கடவுளோடு கடவுளோடு இணைந்து வாழுகின்ற ஒரு நெருக்கமான வாழ்வை, ஒரு தாழ்ச்சி நிறைந்த நெருக்கமான இறையுறவு வாழ்வை இந்த புனிதை வாழ்ந்திருக்கின்றார். அவன் இந்த புனிதனுடைய பிறந்தநாளில் என்ற இறை வார்த்தையை நற்செய்தியை நாங்கள் சிந்திக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இந்த விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்ற கேள்வி
என்ற நிலைப்பாடு சீடருக்குள்ளே அடிக்கடி வந்து போனது. அடிக்கடி சீடர்களுக்கு வந்து போனது, யார் பெரியவர்? விண்ணரசில் மிக பெரியவர். அதுக்கு ஆண்டவர் சொல்கிற முதல் படி, அங்கால போய் பெரியாள் சின்னாள் என்ற நிலையை விட விண்ணரசுக்குள்ள போகிறதுக்கு முதல் வழியை தேடிக்கொள். முதல் வழி மனம் மாற்றம். விண்ணரசுக்குள் நுழைவது முதன்மையானது. அதுக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்றது. இயேசுவ நீங்கள் மனம் திரும்பி சின்ன பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் புக மாட்டீர்கள். அது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். புக முடியாது. மனம் மாறாட்டி விண்ணரசுக்குள்ளே புக முடியாது. சிலவளை நாங்கள் சவுக்காலையில் அடக்கம் செய்யப்படுவோம். ஆனால் அடக்கம் செய்யப்படுற எல்லாரும் அங்கே போக மாட்டினும் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பதாக மனம் மாற வேண்டும் என்பது இறைவனுடைய அழைப்பு. அங்கால போன பிறகு நாங்கள் நுழைந்த பிற்பாடு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த விண்ணரசில் பெருசு சின்னன் என்று அங்கே ஒரு பாரபட்சம் இருக்காது. உயர்வு தாழ்வு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்காது. இந்த மண்ணுலக மக்களுடைய எண்ணப்பாடு. அங்கே ஆண்டவருடைய நிலைப்பாடிலே அப்படி ஒன்றில் எல்லாரும் சமமான ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து வாழுகின்ற நிலைதான் விண்ணரசு அல்லது இறையரசு. இந்த விண்ணரசை இறையரசைத்தான் இந்த சின்ன திரேசம்மாள் தன்னுடைய வாழ்விலே செய்து கொண்டாள். தன்னுடைய இறைவனுடைய மகிமை, மற்ற ஆன்மாக்களை இறைவனிடம் விட்டு செல்ல அயராத செபம், தன்னுடைய துன்பங்களை தாங்கி இயேசுனுடைய பாடுகளை தியானித்தவள் இந்த சின்ன திரேசம்மாள். இவருடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றுவோம். நாங்கள் மனம் மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அழைக்கின்றார். விண்ணரசுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அது உறுதியாக சொல்லுகின்றார். நீங்கள் மனம் மாறாவிட்டால் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. இது அவசியமானது. மனமாற்றம் இல்லாமல் இறையரசுக்குள்ளே நாங்கள் போக முடியாது, உரிமையாக்கி கொள்ள முடியாது. அந்த கருத்துக்களுக்காக நாங்கள் இந்த வெள்ளி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். எங்களுக்கும் நல்ல மனமாற்றத்தை தர இந்த புனித சின்ன திரேசம்மாள் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் சொல்லி மன்றாடி கொள்வோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். அருட்பெருக்கே இறைவா, உமது திருமுன்னிலையில் ஊழியம் புரிய நீர் தேர்ந்து கொண்ட இறை பணியாளர்களுக்காக இப்பலியிலே வேண்டுகிறோம். தமது அழைப்பிற்கு பிரமாணிக்கமாக இவர்கள் வாழ வேண்டிய உடல் உள்ள பலத்தை இவர்களுக்கு நிறைவாக அளித்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, உலக மாய கவர்ச்சிகளால் சுயநல போக்கில் பாவ வாழ்விலும் வாழ்ந்துள்ள நாங்கள் உமது இறைவார்த்தைகளால் தொடப்பட்டு மனம் திரும்பி உமது விண்ணரசின் செல்வங்களை பெற தகுதியுள்ளவர்களாக வாழும் வரத்தை உமக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரங்களின் ஊற்றே இறைவா, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாரின் திருப்பீடம் இணைந்துள்ள எம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தளரா விசுவாசத்துடன் நாம் ஏறெடுக்கும் எம் விண்ணப்பங்களை உமது விருப்பப்படி எமக்கு கிடைத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாய் நாங்கள் எங்களுடைய தேவைகளும் பார்த்து ஒப்படைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டவர்களுடைய கருத்துக்களையும் நன்றி சொல்லுகின்றவர்களுடைய நன்றியையும் ஆண்டுடைய பார்த்து ஒப்படைக்கின்றோம். இன்னும் இந்த பலிப்பீடத்தண்டை ஒன்று கூடி நன்றியோடும் தேவையோடும் பலி செலுத்த வந்திருக்க நம்முடைய மக்கள் ஒவ்வொருடைய தேவைகளிலும் நீர் கரிசனையாயிருந்து அவற்றை நிறைவேற்றியலும். நீர் எங்களுக்கு தருகின்ற அந்த மனமாற்றத்தின் பாதையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க எங்களுக்கு புனித சின்ன திரேசம்மாள் தூண்டுதலாக இருப்பாளாக. எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம்.
காணிக்கை தருகிறேன் ஆனந்தம் அடைகிறேன் தன்னுயிரை ஈந்தவா இந்த பிள்ளைகளை தீர்க்கவா அர்ப்பண நிலையில பொற்பதம் அடைகிறேன் தற்பரனே ஆண்டவா அர்ப்பண மலரனை அளிக்கவா நான் உமக்கு பிரியமோ மனமதனையும் அறியுமோ மீட்பெனக்கு கிடைக்குமோ மனமுனதடி தொடருமோ உள்ளதை தருகிறேன் உள்ளத்தை தருகிறேன் படைப்புகளின் நாயகா பரம்பொருளே மீட்கவா காணிக்கை எதை தருதல் காணிக்கை எதனையும் தருவேன் காணிக்கை இறைமகனே நீ ஏற்றிடு சகமபனிச காணிக்கை என்னை தருதல் காணிக்கை உடல் பொருள் தருதல் காணிக்கை மணமகனே நீ ஏற்றிடு சகமபனிசா சகோதர சகோதரிகளினுடையது உங்களுடையது மானி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திரேசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. இந்த உமது பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இன்றைய நாளில் நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித திரேசா, எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு வேண்டிய அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்து நான் தகுதியற்றவன். ஆனோடு வாட்டு மட்டும் சொல்லி அல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித திரேசா தம்மை உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றியதைச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேல் யாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமையுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத் தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத் தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இடங்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாஷையூர்பதி உறைந்தவனே, பாஷையூர்பதி உறைந்தவனே, சின்ன பாலனை கரத்தேந்தி பக்தர்கள் கருளவென்று ஆசையூர்பதி உறைந்தவனே, பாலமுதான யோகி பானுமதி போல் ஜோதி, பாலமுதான யோகி பானுமதி போல் ஜோதி, கோலகுமாரனின் காலை பிடித்து நின்று
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.